எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளில் கர்த்தர் சோதனையில், ஆண்டவரே, போராட்டத்திலும் அநேக நெருக்கங்களில் இருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தருடைய வலிமை, கர்த்தருடைய பலன் வாழ்க்கையில இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு சோதனையிலிருந்து, ஒவ்வொரு போராட்டத்திலிருந்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வெளியே வர கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னீரே. அந்த கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. எங்களை பலப்படுத்துகிற கரம், எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற கரம், ஆண்டவரே, என்னை நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னீரே. அந்த நீதியின் வலது கரம் இன்றைக்கு ஒவ்வொரு மீதி இறங்கி வருவதாக. பயத்தோடு, ஆண்டவரே, திகைப்போடு இருக்கிற ஒவ்வொரு நோக்கி கர்த்தர் பலப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பலன் வாழ்க்கையில இறங்கி வருகிறதுக்காக நன்றி. கர்த்தர் ஒரு பலத்தை கட்டளிடுகிறதுக்காக நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, வெள்ளம் போன்ற சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். ஆனாலும் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் உன் மீது புரளுவதில்லை. அக்னியில் நடந்து கொண்டிருக்கலாம். அக்னி போன்ற சோதனை, அக்னி போன்ற போராட்டம், நெருக்கங்கள், நாளும் உம்முடைய வேதம் சொல்லுது, நாங்கள் வேகாது இருப்போம். ஹல்லேலூயா. அவைகள் எங்கள் பேரில் பற்றாது. ஆண்டவரே, எங்களை காக்கிற தேவன், எங்களை, ஆண்டவரே, முற்றிலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தேவன். எல்லா சூழ்நிலையில் நாங்கள் கடக்கும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளாய் எங்களை மாற்றுகிற இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. அந்த இயேசு கிறிஸ்துடைய பலன், அந்த இயேசு கிறிஸ்துடைய ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம் இன்றைக்கு ஒவ்வொரு உபத்திரவத்தில் இருக்கிற, ஆண்டவரே, போராட்டத்தில் இருக்கிற, நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பலன் இறங்கி வருவதாக. திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன்னு சொன்ன அந்த கர்த்தருடைய வெற்றி, அந்த இயேசு கிறிஸ்துவின் வெற்றி இன்றைக்கு உபத்திரவத்தில், ஆண்டவரே, கஷ்டத்தில், நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கத்திலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா வேதனைகளிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். எங்கள் திராணிக்கு மேலாக நீர் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல், ஓ ஹல்லேலூயா, சோதனையை தாங்கத்தக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி, ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்து உம்முடைய உண்மையின் நிமித்தம், உம்முடைய நீதியின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு போக்கு, ஒரு வழி உண்டாக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் கூப்பிடும் பொழுது எல்லா உபத்திரவம், எல்லா போராட்டம், நெருக்கத்திலிருந்து கர்த்தர் எங்களை நீங்களாக்கி விடுகிறேன். எல்லா உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் எங்களை நீங்களாக்கி விடுகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களை விடுவிக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். எல்லா, ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் சமீபமாய் இருக்கிறீர். அவருடைய நறுங்குண்ட ஆவியிலவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறீரப்பா. கர்த்தர் எங்கள் சமீபமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய உதவி ஆகிய நீர், எங்களுடைய பலனாகிய நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர். எங்களுக்கு ரட்சிப்பை கட்டளிடுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எல்லா துன்பத்திலிருந்தும் கர்த்தர் எங்களை விடுவிக்கிற தேவன்.
ஆண்டவரே, எங்கள் காலங்களை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். இந்த துன்பத்தின் பாதை முடிவுக்கு வருகிறதுக்காக நன்றி. கர்த்தரே, அவைகள் எல்லாவற்றிலிருந்து, அவைகள் ஒன்று விடாமல் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பீர் என்று சொன்னீரே. அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு போராட்டத்திலே, நெருக்கத்திலே, ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலையில், உபத்திரவத்திலே நெறிந்த நாணலை போல, ஆண்டவரே, மங்கி எரிகிற திரியை போல காணப்பட்டாலும் கர்த்தருடைய வாழ்க்கையை முறியாமல் காப்பீர். இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிறீரப்பா. உங்களுடைய பலன் இந்த வார்த்தையின் மூலமாக எரிந்து, ஆண்டவரே, இப்பொழுது இறங்கி வருகிறதுக்காக நன்றி. நெறிந்த நாணலை முறியாமல் காக்கிற தேவன், மங்கி எரிகிற திரியை, ஆண்டவரே, என்று எப்பொழுது என் வாழ்க்கை அணைந்து விடுமோ என்று பயந்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறீரப்பா. நீர் அணையாமல் காக்கிற தேவன். உம்முடைய நியாயத்தை, உம்முடைய நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவீர். உம்முடைய நீதி, உம்முடைய நியாயம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி வருவதற்காக, வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இவை எல்லாவற்றிலும் நம்மேல் அன்பு வைத்திருக்கிற ஆளே முற்றும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற இயேசுவினாலே, எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற எங்கள் நேசர் இயேசுவினாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் வெற்றியை கொடுத்து, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருப்பதாக. கர்த்தருடைய அன்பை விட்டு இந்த போராட்டம், இந்த நெருக்கம், இந்த உபத்திரவம் ஒரு நாளும் எங்களை இயேசுடைய அன்பை விட்டு, அவருடைய ரட்சிப்பை விட்டு பிரிக்க மாட்டாது நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ, எந்த பொல்லாப்பும், எந்த பிசாசின் கிரியைகளும் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கவே முடியாது. காரணம் அவருடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் ஊற்றப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே கோட்டை அவர். நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா. ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டீர். ஒரு நாளும் எங்களுக்கு தீமை செய்யாத நல்ல தகப்பன் நீர், நல்ல தேவன் நீர். ஆண்டவரே, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, ஆண்டவரே, இக்கட்டு நாளில், உபத்திரவத்தின் நாளில், போராட்டத்தின் நாளில், நெருக்கத்தின் நாளில் நீர் எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் எங்களை அறிந்திருக்கிறீரப்பா. எங்கள் வேதனையை அறிந்திருக்கிறீர், எங்கள் துன்பத்தை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய எல்லா சூழ்நிலையை அறிந்திருக்கிறீர். நீர் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறீர், ஒரு சத்துவத்தை கொடுக்கிறீரப்பா. உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த கிருபை, இயேசு கிறிஸ்துடைய கிருபை, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய கிருபை இறங்கி வருவதாகப்பா. எல்லா பலவீனங்களில் இப்பொழுதே, எல்லா சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல், ஆண்டவரே, அளவில்லாமல் அந்த கிருபை ஊற்றப்படுவதாக. என் பலன் உன் பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய பலன் அப்பா, எல்லா பலவீனமான சூழ்நிலையில், பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தருடைய பலன் ஓ பூரணமாய் விளங்குவதாக. கொஞ்சமாய் அல்ல, பூரணமாய் விளங்குவதாக. ஆண்டவரே, மிகுந்த அளவில் உம்முடைய பலன் விளங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது கர்த்தர் எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலத்தை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போன்னு சொன்னே. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியிலே, ஆண்டவரே, எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் உண்மையே நம்பி உண்மையே காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நீர் அனுப்புகிறேன். அவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த புது பலன் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் இறங்கி வருவதாக. அவர்கள் கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவரே, கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓ ஹல்லேலூயா. இனி தாழ்ச்சியிலே கர்த்தருடைய உயர்வு. எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், எங்கள் மகிமையான தேவன். ஒவ்வொரு கர்த்தர் எழும்ப செய்கிறதுக்காக நன்றி. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்பேற்பட்ட தேவ பலன்
அப்பேற்பட்ட தேவனுடைய வலிமை இன்றைக்கு வெளிப்படுவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எங்களுடைய எல்லா உபத்திரவத்திலும், நெருக்கத்திலும், போராட்டத்திலும் உம்முடைய பலத்தையும், உம்முடைய சத்துவத்தையும், உம்முடைய வலிமையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.